அனைவருக்கும் பொன் தமிழ் விடியலின் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய நிகழ்வின் 431வது பகுதியாக 59வது விவாத மேடையில் அதிகம் சாதித்தவர்கள் தமிழ் வழி கற்றவர்களா அல்லது ஆங்கிலம் வழி கற்றவர்களா, எந்த வழி கற்றல் அதிகமான சாதனை படைக்கின்ற மாணவர்களை உருவாக்குகிறது என்ற ஒரு அருமையான ஒரு கருத்து நாம் இங்கே விவாதிக்க காத்திருக்கின்றோம். இந்த இனிய நிகழ்விலே நம்முடைய நிகழ்வின் தொடக்கமாக வழக்கம் போல திருக்குறளை வழங்க கவிஞர் பால் தங்கம் அவர்களை அன்போடு இந்த பொன் தமிழ் ஒடியல் மாமன்றம் அழைக்கின்றது. வாருங்கள், திருக்குறள் தாருங்கள். பொன் தமிழ் விடியல் மாமன்றத்திற்கு அன்பான இரவு வணக்கம். திருக்குறள் வாசிப்பு. குற்றம் கடிதல். குறள் எண் 431. செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லா பெருக்கம் பெருமிதத் தீர்த்து. கர்வமும் கோபமும் கெட்ட குணமும் இல்லாதவருடைய செல்வம் உயர்ந்த தன்மை உடையதாகும். நன்றி வாய்ப்புக்கு. அருமை, மிக ஒரு அருமையான ஒரு திருக்குறளை வழங்கி இன்றைய நிகழ்விற்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த குறளுடைய விளக்கமும் அமைந்துள்ளது. இந்த விளக்கத்தோடு நாம் இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்துள்ள கவிஞர் பால் தங்கம் அவர்களையும் கவிஞர் பவானி அவர்களையும் இடையிலே வந்து கலந்து கொள்ள இருக்கின்ற அத்தனை தமிழுடியல் பேச்சாளர்களையும் இணையம் வழியாக இந்த நிகழ்வை கண்டு தங்களுடைய வாழ்வில் பயனடைய கற்றுக்கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த பொன் தமிழுடியல் மாமன்றத்தின் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய நிகழ்விற்குள் நாம் அடியெடுத்து வைக்கலாம். அருமையான ஒரு தலைப்பை இன்றைய நம்முடைய பொன் தமிழுடியல் மாமன்றம் நம் முன்னே வைத்துள்ளது. அதிகம் சாதித்தவர்கள் எந்த வழியில் கற்றவர்கள், அவர்கள் தமிழ் வழியில் கற்றவர்களா அல்லது ஆங்கில வழியில் கற்றவர்களா என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பை நம்ம விவாதிக்க வைத்துள்ளது. உண்மையிலேயே நாம் அதிகம் சாதித்தவர்கள் அப்படின்னு சொன்னா உடனே நம்மளுக்கு நினைவுக்கு வருவது தமிழ் வழிதான். ஏனெனில் தமிழ் வழி, அதாவது நம்முடைய தாய்மொழி வழி, தாய்மொழி கல்விதான் ஒருவனுடைய சிந்திக்கின்ற திறனை அதிகப்படுத்துகின்றது, ஒருவனுடைய கற்கின்ற வேகத்தையும் கற்கின்ற திறனையும் அதிகப்படுத்துகின்றது, அவனுடைய புரிதலுடைய தன்மையும் அதிகப்படுத்துகின்றது. ஆக ஒருவனுக்கு கற்கின்ற விதத்தையும் புரிகின்ற விதத்தையும் அறிகின்ற தன்மையும் அதிகப்படுத்துகின்ற இந்த தாய்மொழி வழியில் கற்பவன்தான் நிச்சயமாக அதிகம் சாதிக்க முடியும். அவனால் தான் அதற்கான திறமையை பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உலக அளவில் பல ஆராய்ச்சிகளில் இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஏன் நம்ம கண்கூட நம்ம பார்த்தாலே ஆங்கில வழியில் படிக்காம தமிழ் வழியிலே படித்து இந்த அரிய சாதனைகளை புரிந்த நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அறிஞர் அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கலாம். நம்முடைய முன்னாள் இஸ்ரோ தலைவர் சிவனாக இருக்கலாம், அல்லது மயில்சாமி அண்ணாதுரையாக இருக்கலாம். இப்படி தமிழ் வழியிலே கற்று சாதனையின் உச்சத்திற்கே சென்ற, சாதனை சிகரத்திற்கே சென்ற பல பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய பதவி வைத்தவர்கள் எல்லாம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களெல்லாம் வச்சு தான் பார்க்க முடியல. தாய்மொழி வழி கல்வி, தமிழ் வழி கல்வி உண்மையிலேயே ஒருவனை சாதிக்க, சாதனை படைக்க அவனை தூண்டுகிறது, அவனை உருவாக்குகிறது, அவனை அந்த வழிக்கு இட்டு செல்லுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு ஒரு பலத்த ஒரு வாதம் ஒரு பக்கம் இருக்கையில, இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தோம்னா இன்னைக்கு உள்ள உலக மயமாக்கல் வாழ்க்கையில ஆங்கிலம் இல்லாம என்னத்தை செய்ய முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆங்கிலம் பேச்சிலிருந்து, மூச்சிலிருந்து, வியாபாரத்திலிருந்து, நம்முடைய குடும்ப பழக்க வழக்கத்திலிருந்து எல்லா இடத்துலையும் ஆங்கிலம் என்ன சொல்றது, அந்த அளவுக்கு ஒன்றித்து கலந்து, அந்த அளவுக்கு இணைந்து பிணைந்து இருக்குது. இந்த கட்டத்தில் ஆங்கிலம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? ஒரு வேலைக்கு போனால் கூட ஆங்கிலத்தில் 4 வார்த்தை பேச தெரியுமான்னு தான் பார்க்குறாங்களே தவிர அவரால் அந்த வேலையை செய்ய முடியுமா செய்ய முடியாதுன்றதை பார்க்கறது கிடையாது. உயர்கல்வி மேல் படிப்புக்கு போனாலும் எல்லாமே இன்னைக்கு ஆங்கிலம் தான் இருக்கு. ஆங்கிலத்தில் இல்லாமல் மேற்படிப்போ இல்லை உயர்கல்வி ஏதாவது இருக்குதா? இல்லை தேர்வுக்கு போங்க, அங்கேயும் வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்குது.
ஆக எங்க போனாலும் ஆங்கிலமா தான் இருக்குது. நீங்க வந்து அஹ், சி- ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா நம்முடைய உணவு விடுதிகள், இல்ல நம்முடைய எதுவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஆங்கிலத்துல தான் பெயர் பலகை, ஆங்கிலத்துல தான் அங்க வந்து அறிவிப்புகள் எல்லாமே இருக்கு. எல்லாமே ஆங்கிலத்துல இருந்துகிட்டு ஆங்கிலம் தெரியாம எப்படியா நீங்க சாதிக்க முடியும், எப்படியா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நக்கல் கலந்த ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் இருக்கு. ஆக உண்மையிலேயே தாய்மொழி வழி கல்வியான தமிழ் வழி கல்விதான் ஒருவனை சாதனைக்கு உ- இட்டு செல்லுகிறதா, இல்லைன்னா ஆங்கில கல்விதான் இன்றைய ஆங்கிலமயமாக்கல் உலகத்திலே, இந்த அவசரமான உலகத்துல தேவையா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு இழுபறியான ஒரு கேள்வியை நம்முடைய இந்த விவாத மேடை இன்னைக்கு வந்து களத்துல எடுத்திருக்குது. பார்க்கலாம். இதில் வந்து யாருடைய எந்த வாதத்துக்கு அதிகமான வலு கிடைக்கிறது, யார் அதிகமாக இதில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம இன்றைய விவாதத்தில் கண்டிப்பாக தெரியும். இன்றைய விவாதம் நிச்சயமாக அனல் பறக்கின்ற ஒரு விவாதமாக அமையும் என்ற ஒரு நல்ல யாரு நல்ல சிந்தனையை முன் வைத்துவிட்டு நம்முடைய விவாதத்திற்குள் நாம் செல்லலாம். ஆங்கில வழியில் கற்றவர்கள் ஆங்கிலத்திலும் நீங்கள் பேசலாம், அல்லது தமிழில் கூட நீங்கள் தமிழுக்கு நீங்கள் சாதகமாக பேசலாம். தமிழ் வழி கற்றவர்கள் ஒருவேளை அவர்கள் ஆங்கில வழிக்கு சாதகமாக கூட பேசலாம். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பட்ட தாக்கங்கள், அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் அடிப்படையில் உங்களுடைய வாதங்களை கருத்துக்களாகவும் பாடல்களாகவும் கவிதைகளாகவும் எடுத்து வைக்க வாருங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த பொன் தமிழொடியல் மாவட்டத்திற்கு அழைப்பது உங்கள் அன்பிற்கினிய தமிழொடியல் ராகுல். நன்றி. வாருங்கள் நண்பர்களே. தமிழ் விடியல் மாமன்றத்திற்கு மீண்டும் ஓர் அன்பான இரவு வணக்கம். ராகுல் ஐயா வந்தாங்க, அழகா சொன்னாங்க. தமிழ்ல படிச்சவங்க எல்லாம் சாதனை பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆங்கிலம் இல்லாம இப்ப வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க ஆங்கிலம் வேண்டான்னு சொல்ல வரவே இல்லை. நீங்க சாதனை படைக்கிறதுக்கு தமிழே போதுன்னு தான் சொல்ல வர்றோம். அதான் நீங்க தமிழுக்கு பெருமை எப்படி இருக்கு பாருங்க. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுட வழியாகும், அறிவின் கடலை கடைந்தவனாம், அமிர்தம் திருக்குறள் அடைந்தவனாம். திருக்குறள் பெற்ற பேரை எந்த பேரை எனக்கு பெறப்போகுது? அந்த சாதனை யாராவது முறியடிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. பொறியின் ஆசையை குறைத்திடவே பொருந்திய நூட்கள் உரைத்திடுவான், கவிதை சுவைகளை வடித்தெடுத்தான், கம்பன் பாட்டென பெயர் கொடுத்தான், புவியில் இன்பம் பகர்ந்தவெல்லாம் புண்ணிய முறையில் நுகர்த்திடுவான், பத்தினி சாபம் பலித்துவிடும் பாரில் இம்மொழி ஒலித்திடவே சித்திர சிலப்பதிகாரம் அதை செய்தவன் திறவுடை ஓரரசன். அரசன் செய்த அந்த சிலம்புக்கு இது நிகரா இன்னொரு இலக்கணம் வந்தே ஆகுமா? எண்ணி பாருங்க. அந்த சாதனை விஞ்ச யாராவது ஆங்கில வழி கற்றவங்க இருக்காங்கன்னா சொல்லுங்க. சிந்தாமணி மேகலையும் 10 பாட்டனும் சேகரமும் அந்த விளக்கண பல தமிழ்நாட்டின் நாகரீகத்தை மிக காட்டும். ஆமா, இன்னைக்கு நான் ஆங்கிலத்தை படிச்சாதான் நாகரிகம் சொல்லி மம்மி டாடி வீட்டில் சொல்றாங்க. அதனால வருமா? வராது. எங்கள் பாட்டன் சொத்து எத்தனை என்று சொல்லி காட்ட எனக்கு நேரம் போதுமா தெரியவில்லை. தேவாரம் திருவாசகமும் திகழும் சேக்கிழார் புகழும் ஓவா பெருங்கதை ஆழ்வார்கள் உரைகளும் தமிழன் வாழ்வாகும், தாயும் மாணவர் சொன்னதெல்லாம் தமிழர் ஞானம் இன்னதனும் பாயும் திறவுகொள்ள பட்டினத்தார் பாடலும் தமிழன் பலனாகும். பட்டினத்தார் என்ற புலவர் பெண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. எவ்வளவு உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி சாதனை, அதை யாராவது முறியடிக்க முடிஞ்சா அதுல இருந்துதான் ஏதாவது கொள்ளையடிச்சு ஏதாவது பண்ணலாமான்னு எல்லாரும் எண்ணிட்டு இருக்காங்களே தவிர யாரும் இன்னும் ஒண்ணுமே செய்யல. சத்திய போரில் உடன் இருந்த காந்திக்கு உதவிய தமிழ் மகன் யார்? மதுரை மாநகர் பிறந்தவனாம், அவன் மன்னன் என்று பேர் எடுக்கவில்லை, ஒரு மாபெரும் தொழிலாளி, உழவு தொழிலாளி தானே. அந்த சாதனையை முறியடிக்க எவன் வருவான்? ஆங்கிலத்தில் அறநறி அறிவை குரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, பொற்றாத யாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே, அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அற்பம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம்.
இப்படி சொல்லி வச்சிருக்கிற இந்த தமிழ் மொழியை விட்டுட்டு நாங்க எதுக்கு ஆங்கிலத்துக்கு போகணும்? நாங்க ஆங்கிலம் எங்க தமிழ் மூலம் கற்றுத்தானே இருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு நாங்களும் அந்த சமாளிக்கிறவளோ சக்தி எங்களுக்கு இருக்கு இல்லையா? எஸ் நோ சொன்னா போதும், எங்க ஆங்கில மொழி எங்க அடிக்கட்டில் நின்றுட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு எதுக்கு நாங்க எங்க தமிழ் மொழியை விட்டுட்டு போகணும்? எண்ணி பாருங்க, எதுக்காக போகணும்? ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தந்த தரும் இனிய தேன்மனை முகங்களும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய்வளம் பகைவந்த திறம் பாடும் பரணி வகை செல்லும் பரிபாடல் கலமகள் 8 தொகை பான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் பொல் கொண்ட தமிழ் சங்க இளப்பரிச்சை செங்கல். இந்த மாதிரி செல்வத்தை எல்லாம் தந்த எங்க தமிழ் மொழிக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. அந்த தமிழ் மொழி கற்றதுல ஐயாவே சொன்னார், ராகுல் ஐயா, கலாம் என்ற பெருமை பிறந்த ஒருத்தர் அடுத்தவங்களை எவ்வளவு சாதனையாளர் ஆக்கலாம் என்பதற்கே ஒரு கலாம் தான் இன்று ஊன்றுகோல். அத மாதிரி யாரு 3 தலைவர்கள், என் பெருந்தலைவர்கள், அந்த 3 பேரும் முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அங்க தமிழ் வழி கற்றவங்க. அழகான பேச்சால கவர முடியாட்டாலும் காமராஜ் தமிழ் மொழி கற்று பிரதமர் நேருவுக்கே வழிகாட்டியாக ஒரு வாயுரை மூலம் அவருக்கு வழிகாட்டும் ஒரு செம்மலாக விளங்கினார் என்பது மறைக்க முடியாத உண்மை. அண்ணா என்றொரு மனிதன் இங்கே பிறந்திருந்தார். அழகு தமிழிலே படித்த வார்த்தைகள் எல்லாம் இன்று அவரை அழகாக உயர்த்தி இன்றும் வானலாக உயர வர வைத்துக் கொண்டிருக்கிறது. கருணாநிதி என்ற ஒரு பைந்தமிழர், அவர் எப்படி முதலமைச்சராக எண்ணி பாருங்கள். அவருடைய தமிழ் பேச்சு தான் மற்றவர்களை, மாணவர்களை துண்டி இழுத்தது. ஏன் ஆங்கிலம் பேச சொல்லுங்களே, ஏன் ஐயா சொன்னது போல ஆங்கிலத்தில் பேசி அவர்களை ஈர்க்க முடியுமா? முதலமைச்சர் ஆக முடியுமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. எண்ணி பாருங்கள். கல்கி என்கிய பொன்னியின் செல்வன் தான் இன்று அமெரிக்கா வரை புகழ் பெற்று விளங்குகிறது. அதே போல அதை சின்னஞ்சிறு சிறுவர்கள் கூட இன்று ஆங்கில வழி கற்றிருக்கும் அந்த மாணவர்கள் கூட அழகாக அமர்ந்து பார்த்ததை நான் கண்டு வந்தேன். எனவே எண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும், கட்டுரை எழுதுவதிலும் கதை எழுதுவதிலும் சிறந்தவர்களாக இருப்பவர் தமிழ் வழி கற்றவர்கள் தான். உங்களுக்கு செம்மீன் எழுதியவர்கள் மற்றும் பொன்னிலன் என்பவர் ஒரு கதையை எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். நிறைய எழுத்தாளர்கள், ஏன் கண்ணதாசனை எடுத்துக்கொள்ளலாம், வாலியை எடுத்துக்கொள்ளலாம், இவர்கள் எல்லாம் சாதனையாளர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சாதனையாளர்களாக திகழ காரணம் தமிழ் வழி கற்றதுதான். ஆங்கிலம் அவர்களுக்கு தெரியாது என்று சொல்லவில்லை, 2வது மொழியாக எடுத்து கற்றுக்கொண்டு அதையும் சமாளிக்கும் சக்தியை அவர்கள் பெற்றிருந்தார்கள். எனவே என்றுமே என் முதல் கட்ட வாதமாக நான் கூறுவதெல்லாம் தமிழ் மொழியின் பெருமை. தமிழ் மொழியில் பெற்றால்தான் தமிழ் மொழி என்று அவர் தாய்மொழி என்றால் அவரவர் தாய்மொழியை சொல்லி பெருமை பேசினார்கள், நான் மறக்க மாட்டேன். ஆனால் எங்கள் தாய்மொழி தமிழ்தான். நாங்கள் தமிழ்நாட்டிலே தான் வசித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தாய்மொழியாகிய தமிழ் வழியிலே நாங்கள் கல்வி கற்றால்தான் சாதனையாளராக நிச்சயம் திகழ முடியும் என்பது என் மகா சின்னமான நம்பிக்கை. இதை அடுத்து இன்னும் வருவேன் என்று கூறி என் முதல் உரை முடிக்கின்றேன். நன்றி வாய்ப்புக்கு. அருமை. ஆனா நீங்க நிறைய தமிழ் அறிஞர்களுடைய பெயர்கள்லாம் சொல்றீங்க. அதே மாதிரி ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷேக்ஸ்பியர்ல இருந்து ஏகப்பட்ட பேரை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அவங்களெல்லாம் பழைய காலத்து அறிஞர்கள், பழைய காலத்து நபர்கள், அவங்கள நம்ம இப்போ கதைக்கு எடுக்கல, சரிங்களா? அப்புறம் நீங்க சொன்னீங்க முதலமைச்சர் வந்து அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு, பட் அவங்க வந்து முதலமைச்சருக்கு பக்கத்துல இருக்க உதவியாளர்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அந்த இந்திய அரசியலமைப்பு அது படிப்புலாம் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சு வந்துருக்காங்க. எல்லாமே ஆங்கில வழியில் கற்றவங்க தான். அவங்க சொல்ற ஆலோசனைகள், அறிவுரைகளை வச்சு தான் இந்த முதலமைச்சர்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது வேற விடயம், சரிங்களா? இவங்களாம் வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து முயற்சிகள் எடுக்கிறாங்களோ, ஒருவேளை காமராஜர் வேணா ஐயாவுக்கு விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால, தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டதுனால, ஏறக்குறைய இந்தியா முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதுனால அவருக்கு ஓரளவு அந்தந்த இடங்களை பற்றி தெரிஞ்சதெல்லாம் அவரும் முடிவெடுத்திருந்திருக்கலாம். அதற்கு பிறகு வந்த தலைவர்கள், முதலமைச்சர்கள்லாம் எப்படின்னு உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய அந்த உதவியாளர்களுடைய அறிவுறுத்தல் படியும் அறிவுரைகள் படி தான் நிறைய பேர் முடிவுகள் எடுத்ததா சொல்லுவாங்க. ஆக அந்த இடத்துலையும் மறைமுகமாக ஆங்கில வழி கற்றவர்கள் தான் அவங்களுக்கு உதவி இருக்கிறாங்கங்கிற ஒரு வாதமும் இங்கு வைக்கப்படுகிறது. நம்ம பவானி அவர்களுடைய வாதத்தை கேட்டு உங்களுடைய வாதத்திற்கான பதிலை நீங்கள் தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள் வாருங்கள் பவானி அவர்களே, வாருங்கள். சாதிப்பதற்கு தேவை ஆங்கில வழியா தமிழ் வழியா என்ற ஒரு அருமையான இந்த வாதத்திலே உங்களுடைய வாதத்தை தாருங்கள். அம்மா சொன்ன மாதிரிதான் என்னுடைய கருத்தும். தமிழ் மொழியில் நடத்தும் 431வது
அஹ் கருத்தரங்கம் 59வது விவாதம். அதிகம் சாதிப்பது தமிழ் வழியில் கற்றலா ஆங்கில வழியில் கற்றலா? நிச்சயமாக அவரவர்கள் தாய்மொழியில் கற்றாலே அவரவர்கள் சாதித்து விடலாம். அந்த வகையில் நாங்கள் தமிழ் வழியில் கற்றால் நிச்சயமாக சாதிக்கலாம். அதாவது ஆங்கிலம் அப்படின்றது ஒரு பெருமைக்காக இப்போ எல்லாருமே நினைக்கிறாங்களே ஒழிய, தமிழ் என்ன குறை இருக்குது? தமிழ கற்றா ஏன் இப்போ இப்ப வேலை வாய்ப்பே பாருங்க, தமிழ்ல கல்வி கற்றால் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தர்றாங்க. ஏன் தமிழுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதாலதான் தமிழ் வழியில படிக்க சொல்றாங்க எல்லாருமே. இப்போ நிறைய பிள்ளைங்க எங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிற பிள்ளைங்களே முதல்ல ஆங்கில வழியில கற்ற பிள்ளைங்க எல்லாம் கூட இப்ப நிறைய பிள்ளைங்க எங்களுக்கு தமிழ் வழியிலேயே கொடுங்க, ஏன்னா வேலை வாய்ப்புல முன்னிறுவு மற்ற அனைத்து சலுகைகளுமே கொடுக்குறாங்க. அதனால எல்லாருமே இப்போ தமிழ் வழியில படிக்க வந்துட்டாங்க, விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அதனால நிறைய பேர் இப்போ தமிழ் வழியில தான் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சிலர், அதாவது பணம் படைத்தவர்கள் ஆங்கில வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் கூட ஒரு மொழியை தமிழில் தான் இணைப்பு மொழியாக தமிழை கற்கின்றார்கள். ஏனென்றால் அனைத்து எல்லாவற்றையுமே பரஸ்பரமாக பரிமாறிக்கொள்வதற்கு ஆங்கிலம் துணை புரியாது. அவரவர்கள் தாய்மொழி தான் துணை புரியும். அந்த வகையில் தமிழ் அவர்களுக்கு துணை புரிவதால் கண்டிப்பாக தாய்மொழியில் கற்றால் கண்டிப்பாக சாதிக்கலாம். அம்மாவளே சொல்லிட்டாங்க, நிறைய தலைவர்கள் பேர், அண்ணா, காமராஜர், பெரியார், வஉசி மற்றும் நிறைய பேர் எடுத்துக்கலாம். இப்போ சிவன் இந்த விஞ்ஞான துறையில சாதிச்சவங்க கூட பாருங்க, அறிவியல் துறையில இப்ப சமீபத்துல சந்திராயன விட்ட மயில்சாமி அண்ணாதுரை எல்லாம் கூட அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு பேட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அவங்க தமிழ் வழியில தான் சாதிச்சிருக்காங்க. தமிழ் வழியில படிச்சு அவங்க ஒரு விஞ்ஞான துறையில ஒரு சந்திராயன் விண்கலத்தை செலுத்துற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அறிவு இல்லையா? ஏன் ஆங்கில வழியில கற்றால்தான் இந்த மாதிரியான விண்கலம் எல்லாம் செலுத்த முடியுமா? தமிழ் வழியிலேயே கற்று எத்தனையோ பேர் நிறைய இந்த மாதிரி சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறாங்க. அதே போல இந்த விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், இவர்கள் எல்லாமே நிறைய ஒரு பாடம் கண்டிப்பாக அவங்களுக்கு தமிழ் வழியில கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாங்க. அம்மா சொன்ன மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய திருவாரூர்ல ஒரு ஆரம்ப கல்வியை 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அவரு படிச்சிருக்கிறாரு. ஆனா பாருங்க, அவர் எழுதாத புதினமே கிடையாது, இலக்கியமும் கிடையாது. அத்தனை திரைப்படங்கள், எத்தனையோ திரைப்படங்கள், பராசக்தி, அந்த பராசக்தி வசனம் எல்லாம் எழுதுறதுக்கு அந்த தமிழ் வழியில கற்றதால் தான் அவருடைய அந்த அடுக்குமொழி வசனங்கள், அத்தனை வசனங்கள் எழுதுவதற்கு காரணமா இருந்தது அவருடைய தாய்மொழியில் கற்ற அந்த படிப்பு தான். அப்போ அவர் சாதிச்சது ஏராளம் தானே, அரசியலிலும் சரி இலக்கியத்திலும் சரி. இதே போல அடுத்த கலாம் ஐயா சொன்னாங்க, கலாம் கண்டிப்பா அவரு ராமேஸ்வரத்துல ஒரு சாதாரண ஒரு ஆரம்ப பள்ளியில படிச்சு அதுக்கப்புறம் திருச்சியில தமிழ் வழியில கற்றவர் தான். இன்று உலகமே போற்றும் அளவுக்கு அவர் சாதிச்சிருக்காருன்னா அது அவருடைய தமிழ் வழியில கற்ற அந்த கல்வி தானே அவருக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறது. எதுக்கு அவங்க இவங்க எல்லாமே உதாரணமா சொல்கிறது? இப்ப நாமளே ஒரு ஆசிரியா இருக்கிறதுக்காக நாங்க எல்லாமே ஒன்னும் ஆங்கில வழியில கல்வி கற்கவில்லை. எல்லாம் தமிழ் வழியில தான் அரசாங்க பள்ளியில படிச்சவங்க தான் எல்லாமே அம்மாவும் சரி, நானும் சரி, கரமாவும் சரி, இன்னும் எத்தனையோ ஆசிரியர் எல்லாமே தமிழ் வழியில கற்றுதான் இப்போ ஒரு ஆசிரியரா இருந்து நாங்க அந்த துறையில நாங்க சாதிக்கலையா? ஏன் அடுத்தவங்களை எதுக்கு சொல்றது? எங்களையே எடுத்துக்கலாமே, நாங்க எல்லாமே தமிழ் வழியில கற்றவங்க தான். ஆகவே தமிழ் வழியில கற்றா கண்டிப்பாக இனி வரும் காலங்களிலுமே சரி கண்டிப்பாக அனைவருமே சாதிக்கலாம், நிறைய சாதனைகள் புரியலாம் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி பவானி, திருவள்ளூர். நன்றி ஐயா. நன்றி. ஆனா நீங்க சொல்றது எல்லாமே ஒரு 30, 40, 50 வருடங்களுக்கு முன்னால உள்ள ஆட்கள சொல்றீங்க. இன்னைக்கு இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல எதுல படித்தால், எப்படி படித்தால் நமக்கு சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய வாதத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமா நம்ம வச்சிருக்கிறோம். இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறை இதுல படிக்கிறதுக்கு முதல்ல விருப்பப்படுறாங்க. இதுல படிச்சா அவங்களுடைய வாழ்க்கை செம்மையாக அமையும் அப்படிங்கிறது தான். நீங்க பழைய காலத்துல உள்ள தலைவர்களை, அதுவும் ஒரு சில நபர்களை தான் சொல்றீங்க. இந்த விதி விலக்கு மாதிரி ஒரு சிலவங்கள சொல்லி அதனால தமிழ்ல படிச்சா சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னையால ஏத்துக்கிட முடியாது, யாராலையும் ஏத்துக்கிட முடியாது.
ஆக நாங்களாவது ஒன்று பேர் உதாரணத்துக்கு எடுத்து உங்க முன்னால வச்சோம். நீங்க எந்த உதாரணத்தையும் எங்க முன்னால வைக்கலையே. யாரை காட்டுங்க. என் பொண்ணு, எங்க மருமக மற்றும் என் இளைய தலைமுறை படிச்சுட்டு ஆங்கில வழியில படிச்சுட்டு சாதிக்கிறாங்கன்னு சொல்றதுனால எங்களுக்கு பெருமை இல்ல. அவங்களும் தமிழ் வழியில படிச்சிருந்தாலும் அந்த மாதிரி வந்திருக்கலாம்ங்கிறத என் அண்ணன் மகன் ஒருத்தன் தமிழ் வழியிலே படிச்சு அழகா இன்னைக்கு அவனும் என்ஜினியரா அமெரிக்கா போயிருக்கான் எனக்கு தெரிஞ்சு. அப்ப எத்தனை பேர் அப்படி படிச்சு இன்னைக்கு அமெரிக்கா போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க எண்ணி பாருங்க. அப்ப இன்னைக்கு உள்ள தலைமுறை கூட இப்ப இவங்களுக்கு கூட அவங்க போய் நீங்க இங்க இருந்து படிச்சுட்டு போன மொழியை வச்சு அங்க ஒண்ணு ஆங்கிலத்தை வச்சு பேச முடியாது. அங்க அவன் பேசுற ஆங்கிலமோ ஒரு மாதிரி நானே போய் கிறங்கி போய் நாம என்ன கேட்கறான்னு எனக்கு புரியல. அதனால தமிழ் வழியில கத்துக்கிட்டு போனாலும் அங்க போய் அந்த மொழியை கத்துக்க அவனுக்கு நல்ல திறமை இருக்கு, நாலேஜ் வளர்ந்துதான் இருக்கு. நானே கல்யாணம் கழிஞ்ச புதுசுல கல்கத்தாக்கு போயிருந்தேன். எனக்கு கல்கத்தால இருக்க பெங்காலி மொழி தெரியும். ஆனா எனக்கு ஒரே ஒரு வேலைக்கார பொண்ணதான் என் கணவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு என்கிட்ட கேட்க ஒரே ஒரு வார்த்தை அதான் எனக்கு தெரியும், ஈட்டா நாம் கியாகைன்னு. அதை கேட்டா அது ஒவ்வொன்றையும் பொருள், இந்த பொருள் இதுதான் பிஸ்டி மிஸ்டி கிஸ்டின்னு சொல்லி கொடுக்கும். அதை வச்சு நானே அந்த கடையில போய் சாமான் வாங்கிட்டு வந்துருவேன். அப்ப எனக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால தானே என்னால கத்துக்க முடியுது. அதை விட்டுட்டு நீங்க சொல்றீங்க சாதனையாளர் ஆகணும்னா தமிழை கத்துக்காம ஆங்கிலத்தை கத்துக்க. அப்படி கிடையாது. நீங்க தமிழ்ல கத்து உங்களை நாலேஜ திறமையை நல்லா வளர்த்துக்கிட்டீங்கன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த மொழியை சேர்ந்த இடத்துக்கு போனாலும் நல்லாவே வாழ முடியும். அதனால தமிழ் மொழிய இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துய்ந்திருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாயின் ஆவியிலே வந்து கலந்ததுவே இன்பத் தமிழ்கவிழி யாவரும் கற்றவர் என்றைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகமரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகமரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். நன்றி வாய்ப்புக்கு. வாழ்த்துங்க அம்மா, பேச்சிலேயே சொல்லிட்டாங்க ஆங்கில வழி வேணும், ஆங்கில வழி இருந்தாதான் சாதிக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா அவங்க சொன்ன உதாரணத்தை கூட நம்ம எடுத்துக்கிடலாம். அமெரிக்கா போறாங்க, அமெரிக்காவில் போய் வந்து ஆங்கிலம் கற்றதுனால தான் வந்து பணியாற்ற முடியுது, பேச முடியுதுன்னு. ஆக இளம்பரை மறைமுகமாக சொல்லிட்டாங்க ஆங்கிலம் தான் சாதனைக்குரியது. தமிழ்ல வந்து தெரிஞ்சுக்கிடலாம், அதுல வந்து சந்தேகம் இல்லை. ஆனா ஆங்கிலம் இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அழகா வந்து அவங்களுடைய உதாரணத்திலே சொல்லிட்டாங்க. பாப்போம் நம்மளோட நீங்களே கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டீங்க. நான் எதுவுமே சொல்லல. நானே தமிழ் கத்துக்கிட்டு தான் போய் பெங்காலி கத்துக்கிட்டேன். இப்ப அங்க போய் அமெரிக்கால கூட என்னால கொஞ்சம் கொஞ்சமா அவன் பேசுறத புரிஞ்சுக்க முடியுது. தமிழ் வழி கட்டுறதுனாலதான். ஆங்கில வழி கட்டுறதா எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. நீங்க நான் சொன்னேன்னு சும்மா சொல்லக்கூடாது. சும்மா சொல்றேன்னு ஒரு வார்த்தையே இருந்து அந்த சும்மா இருக்கிறதுக்கே பொருள் நிறைய இருக்கு. நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்றது ஆங்கிலம் அவசியம் இல்லை என்று சொல்லவில்லை. தமிழ் வழி மூலம் கூட ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியும். நாம் நம்மளுடைய தமிழ் மூலம் இந்தியை கற்றுக்கொள்ளலாம், பெங்காலியை கத்துக்கொள்ளலாம், தெலுங்குவை கத்துக்கலாம், 30 நாள்ல கத்துக்கலாம்னு போட்டிருக்கான். நீ தமிழ் கத்துட்டு போ, 30 நாள்ல எல்லா மொழியும் கத்துக்க முடியும். அதனால தமிழ் வழி கல்வியே சிறந்தது. அருமை. ஆக தாய்மொழி கல்விதான் சிறந்தது. ஆனாலும் சாதிக்க வேண்டும் என்றால் ஆங்கிலமே தேவை அப்படிங்கிறத வந்து நம்முடைய இன்றைய விவாதத்தின் மூலமாகவும் நடைமுறை மூலமாகவும் நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆக நாம் தமிழையும் நன்றாக கற்றுக்கொள்வோம். நமக்கு தேவையான மொழிகளையும் நாம் கற்றுக்கொள்வோம். தமிழை நாம் மூச்சாக பயன்படுத்துவோம். பேச்சுக்கு தேவை என்றால் ஆங்கில மொழிகள் போன்ற பிற மொழிகளை பயன்படுத்துவோம் என்ற ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இன்றைய விவாதத்தை நாம் நிறைவு செய்வோம். மீண்டும் இன்னொரு விவாதத்தில் சந்திப்போம். அதுவரை தமிழோடும் தமிழ் விடியல் நிகழ்வோடும் நாம் பயணிப்போம். நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.